தீயாவி இயேசுவை குறித்து சான்று பகர்கின்றது. ஆனால் இயேசு அந்த சான்றை ஏற்றுக்கொள்ளாமல் வாயை மூடி என்று தடுத்து நிறுத்துகின்றார். ஏன் இயேசு இவ்வாறு செய்தார்? என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே இயேசு தீயாவி பிடித்திருந்த ஒரு மனிதரை குணப்படுத்துகின்றார். இதுதான் மார்க் நற்செய்தியிலேயே இயேசு செய்கின்ற முதல் அற்புதமாக தரப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இயேசு தீய ஆவி பிடித்திருந்த மனிதத்திலே வருகின்ற பொழுது அந்த தீய ஆவி இயேசு யார் என்பதை குறித்து சான்று பகர்கின்றது. தீய ஆவி இயேசுவை குறித்து உண்மையாகத்தான் சான்று பகர்கின்றது. ஆனால் இயேசு வாயை மூடி என்று அதை தடுத்து நிறுத்துகின்றார். ஏன் அவ்வாறு செய்தார் என்று பார்த்தோம் என்றால், யாருமே தீய ஆவி வழங்குகின்ற அந்த சான்றை உண்மையாக கருத மாட்டார்கள். அது ஒரு பொய்யான ஒரு கோட்பாடாகத்தான் கருதுவார்கள். அதே போல் இந்த சாத்தானும் இந்த தீய ஆவியும் உதவியாக இருக்கிறது என்று நினைத்தாலும் அது மிகவும் கொடூரமானது என்பதை இயேசு இங்கு எடுத்துரைக்கின்றார். அதனால்தான் இயேசு தன்னை குறித்து உண்மையாக அந்த தீய ஆவி சான்று பகர்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவர் முன்வரவில்லை, தடுத்து நிறுத்துகின்றார். ஆனால் இயேசு தூய ஆவியாரால் தன்னை குறித்து சான்று பகர்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் தூய ஆவியாரால் இயேசுவை குறித்து சான்று பகர்வதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை தீய ஆவி இயேசுவை குறித்து சான்று பகர்வதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா? இதை நான் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.